கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா, சைனா வரைக்கும் கூட இந்த செய்தி போயிருக்கிறது. இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது, அங்கே எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, எப்படி மக்கள்லாம் இறந்தாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. கடந்த ஒரு 3 நாட்களாகவே செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர் சமூக வலைதளங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த சூழலில் செந்தில் பாலாஜி அவங்களுடைய அந்த விளக்கத்தை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி விளக்கமே தேவையில்லை. ஏன்னு கேட்டால், எங்கேயுமே கூட்டத்தை கலைப்பதற்காக கூட்டத்தில் புகுந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் இவங்க சொல்கிற தாவேக்காவே சொல்கிறாங்க தற்கொலை வெறியங்க கட்சி, அது பேர் தற்கொலை வெறியங்கள் கட்சி, அது தற்கூரிகள் கட்சி. அந்த தற்கூரி வெற்றி கழகத்துக்காரிகளை கேட்குறேன், நீ 50,000 பேரோ 20,000 பேரோ 10 லட்சம் பேர் 20 லட்சம் இஷ்டத்துக்கு சொல்கிற, இதில் எங்கேயாவது உங்களை எதிர்த்து ஒரு கும்பல் உள்ள உங்களை அடித்ததாகவோ கில்லுனதாகவோ வெட்டினதாகவோ ஒரு வீடியோ காட்டுங்க. ஒரு வீடியோ உன்னால் காட்ட முடியுமா? நோக்கம் என்ன? உன் நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலகர்த்தர்கள், தளபதிகள் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அதிமுகவின் கோட்டையை தகர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றிவிட்டார். 2021 அள்ளிருச்சு ஏடிஎம்கே, அதிமுக அள்ளிருச்சு கொங்கு மண்டலத்தில். நாடாளுமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜிக்கு அந்த ஆற்றல் திறமை இருக்கு. அப்போ அவரை பழிவாங்கணுன்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் அதிமுக ஆட்சியில் போட்ட வழக்கை போட்டு சிறையில் வச்சு பார்த்தீங்க, மந்திரி பதவியை எடுக்கணும்னு போராடினீங்க. கெட்டிக்காரனுக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் கெட்டிக்காரனாக தான் இருப்பான். ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை மாதிரி அவத்தப்பட இருப்பானா? எந்த மந்திரி பதவியே இல்லாட்டினாலும் வாழலாம், திறமைக்காரன். அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தளவில் இயக்க பணியாற்றுகிறார். கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு ஒரு அரணாக கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிறார். அதை குறிவைக்கிறீங்க. இப்போ இங்கே எண்ணிக்கை கூட இந்த தாவேகா தற்கொலை கட்சி, கொலகாரங்க கட்சி, இந்த கொலகாரன் கட்சி, விஜய் கொலகாரன், விஜய் ஒரு கொலகாரன். அவன் ஆரம்பித்த கட்சியில் முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் 400 பேருக்கு மேலே மயக்கம். உன்னைய பார்க்க வந்த மயக்கத்தில் மயங்கிட்டாங்க. இதான் கேவலம் கீழ்த்தரமான ஒரு நாடு தமிழ்நாடு. உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு கீழ்த்தரமாக ஒரு நடிகனை பார்த்து அவனை பார்க்க வந்து செத்த ஒரு அசிங்க அவமானம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் விக்கிரவாண்டி அதான் விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டையில் அங்கே பக்கம் தான் ஒன்று தான். இவங்க இந்த மாநாட்டில் விழுந்தாங்க, ஆக்சிடெண்ட்டில் செத்து போனேன். அதை போய் நீ கேட்கல. இதே மாதிரி ஓடிட்டு இரவாக பனையூரில் போய் தண்ணி அடித்து படுத்துட்டேன். இரங்கல் தெரிவிக்கவில்லை. இந்த மாதிரி வலைதளங்கள்லாம் சொன்னதுக்கு முன்னாடி ஒரு வாரம் கழித்து புஷி அனுப்பிச்சி விட்டேன், இந்த புஷி ஆனந்த்ன்றவனை. அதே மாதிரி மதுரையில் மயக்கம், கூட இருக்கக்கூடிய பவுன்சர்லாம் அடித்து தூக்கி எறினான். ஒரு மனிதநேயமே இல்லாதவன் விஜய். எந்த மாநாட்டில் நீ கட்சி ஆரம்பித்ததே ஆள்கள் உயிர்களை பழி வாங்குவதற்காக. அதை ரசிக்கிற திருவாரூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், நாமக்கல்ல எத்தனை பேர் 40 பேர் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான். அதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு, உடனே போயிட்டாரு. இந்த நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் தான் அவருடைய
அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கூட்டம் போட்டிருக்காரு. கலைஞர் அறிவாலயம் அங்கே வைத்திருக்கிறாங்க, அதில் கூட்டம் போட்டிருக்காரு. சம்பவம் வந்து நடந்துருச்சு. அவர் இந்த சம்பவத்துக்கு மட்டும் போகல. நீங்கள் கிட்டத்தட்ட அவர் அரசியல் பொது வாழ்க்கையில் பார்த்தோம்னா அங்கே நல்லது கெட்டதில் 2 கரூர் மாவட்டத்தில் கலந்துருப்போர் தான் செந்தில் பாலாஜி. அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் இவங்க என்ன அவர் நல்லா கேட்டிருக்காரு. அப்போ சம்பவம் நடந்தது நான் விஜய் மாதிரி டிக்கெட் எடுத்து மெட்ராஸுக்கு போவா? நான் இவ்வளோ பேர் கேட்குறாள், செந்தில் பாலாஜியே வந்தான்னு கேட்குறாள். மாங்காய் மடையை சோறில் உப்பு போட்டு சாப்பிடாத பேடிகள் பிண்டங்களை கேட்குறேன். ஏண்டா 41 பாடி தான் கண்ணு முன்னாடியே விழுகுது, அதை பார்த்துட்டு 40 நிமிஷத்தில் தப்பிச்சு ஓடுனா விஜய்ண்டு எந்த நாயும் கேட்க மாட்டேன்டா. செந்தில் பாலாஜி வந்ததும் உங்களுக்கு கோளாரா? ஏண்டா அவன் ஓடினான் எவ்வளோ கேட்குறீங்களா? சென்னையில் அலுவலக பணியில் இருந்த முதலமைச்சர் நீ செஞ்ச கூத்துக்கு கரூர் வந்துட்டாரு. கரூரில் கொலை செஞ்சுட்டு போயிட்டான் விஜய், அப்படிதான் சொல்ல முடியும். உலகாரன் பட்டவர்த்தனும் அந்த ஜீப்ல இருந்து பார்த்தா தெரியும், அவர் இருக்கிற பஸ்ல இருந்து பார்த்தா தெரியும். அவனே கூப்பிட்றான், ஆம்புலன்ஸ் வாங்க, அவங்கள தூக்கிட்டு போங்கன்னு சொல்றான். போலீஸ் காவல்துறை ஒத்துழைப்புன்னு சொல்ற இந்த சவுக்கு சங்கர் சில பிக்காலி நாய் இருக்கான், பிக்காலி பெயர் வந்து கரூர்ல இறங்குடனே என்னுடைய நன்றி காவல்துறைக்குன்னு விஜய் சொல்றான்ல. நான் சொல்றதுன்னா ஆதாரம். அது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இப்போ செந்தில் பாலாஜி நல்லா தான் கேட்டிருக்காரு. என்ன அங்கே கூட்டத்தை உங்களால் நீ இன்னொன்று சொல்லணும்டா, விஜயை பொறுத்தளவில் இதை எதிர்பார்த்தான். விழுப்புரம் மாநாட்டிலேயே மரண எண்ணிக்கை கூடுன்னு நினைச்சார். 2 பேரும் செத்தது அவருக்கு தாங்கலை. மதுரையில் சாவாங்கிட்டு எதிர்பார்த்தாரு. விஜய் ரசிகர் பூரா இன்னும் புத்திலாமல் தெரியாத எல்லாம் கூட பிறந்த சகோதரனா இருப்ப, அண்ணனா இருப்ப, தம்பியா இருப்ப, மய வயசுலாம் இருப்பீங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டால், ஒரு நடிகன் அவன் நம்ம காசு கொடுத்தா நடிக்க போகிறான். இப்படி தெருவில் எப்படி கச்சேரி நடத்துகிறோம், டான்ஸ் போடுறோம், அவன் நம்ம காசு கொடுத்தா அவன் நடிச்சுட்டு போகிறான். அவன் படத்தில் நடிக்கிறான், அவ்வளோதான். வேறுவன் அரசியலில் வரியா வேணா அழக ரசிங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அறிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அறிவின் பின்னாடி வாருங்கள். அழக ரசிக்கலாம், உயிரோடலாமா? நாங்கள் கூட தம்பிகளை சொல்கிறேன், உங்களை அணில் குஞ்சு மாதிரி தவறீங்களடா, இன்னும் புத்தி வராமல் திடுறீங்களே. செந்தில் பாலாஜி அங்கே போனது தப்பா? ஹேமா மாலினி வந்தது சரியா? தமிழ்நாட்டில் ஒக்கி புயல் அடிச்சிச்சு. தமிழ்நாட்டில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு? கள்ளக்குறிச்சியில் மாணவி சிறுமதி இறந்தாங்களே, ஹேமா மாலினி எங்கே போனாங்க? நிர்மலா சீதாராமன் எங்கே போனாங்க? அஜித்குமாருக்கு ஹேமா மாலினி எங்கே போனாங்க? ஹேமா மாலினி தடை அறிவியலாம். நான் வேற மாதிரி கேட்டு போடுவேன், எதை தடத்தை பார்க்க வந்திருக்காங்க? பல தடம் பார்த்தாலும் தான் ஹேமா மாலினா. என்ன தடை அறிவியல் எங்கே தடம் பார்க்க வந்திருக்க? உனக்கு என்ன தெரியும்? தமிழ்நாடுக்கு தப்ப வைப்பலும் கரூரை பற்றி என்ன தெரியும்? சம்பவத்தை அரங்கேற்றின ஆர்எஸ்எஸ் திட்டம். ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் இதுதான். என்ன திட்டம்? தமிழ்நாட்டில் அதிமுகவை க்ளோஸ் பண்ணணும். பாஜகவோட சேர்ந்து விஜயை கூப்பிட்டு, டேய் நீ மத்திய அரசை ஒன்றிய அரசு திட்டு, லைட்டாக திமுகவை கடுமையாக திட்டு, இந்த தேர்தலை நாங்கள் அதிமுகவை க்ளோஸ் பண்ணிடுவோம், நீ ஒரு கணிசமான வாக்குகளை திமுகவுக்கு எதிரடி வாக்குகளை வாங்கிடு, வாங்கினதுக்கு பின்னாடி விஜய் கட்சியை நாங்கள் கைப்பற்றிடுவோம், நீ மீண்டும் நடிக்க போயிடுறா. இதான் திட்டம். இந்த திட்டத்துக்கு பல பேர் சாகணும். ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டம் மரணம் தான். அவங்க மரணத்திலே வாழ்ந்து பழகினவங்க. இப்போ விஜய்க்கு ஒரு சாடிஸ்ட். நீங்கள் பாருங்கள், லைட்டை போட்டு போட்டு இதை ஒன்றும் பேச மாட்டேன்றா. புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் நம்ம தளபதி ஸ்டாலின், கலைஞர், எத்தனையோ ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? லைட்டை போட்டுட்டே போவாங்க. காரணம், தன்னை பார்க்க வந்திருக்கவங்க நம்மளை பார்த்துட்டா போயிடுவாங்க, கூட்டமாக சேர மாட்டாங்கன்னு தெரியும். இவன் ஒரு சாடிஸ்ட். சாடிஸ்ட் என்ன தெரியுமா? பிறர் துன்பப்படுவதை பார்த்து ரசிப்பவன். எங்கேயாவது எந்த மாநாட்டிலேயாவது எந்த பிரச்சாரத்திலேயாவது விஜய், அன்பு தம்பிகளே நீங்க எல்லாம் வீடு போய் நிம்மதியாக போய் சேரணும், போஸ்ட் மரத்தில் ஏதாதீங்க,
மரத்தில் ஏறாதீங்க அப்படின்னு பேசியிருக்கானா? இவனுக்கு உங்கள் மாதிரி யூடியூப்பு அந்த இவங்க தொலைக்காட்சியில் பூரா உனக்கு டிஆர்பி ரேட்டா அது போக கட்டமைக்கப்பட்டிருக்குங்க. எப்படி கட்டமைக்கிறாங்க? அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த பெரும்பான்மையான கோயில்களில் கூட்டம் இருக்காது. இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த அது இது பிரதோஷம் இந்த யூடியூப் பத்திரிகை உங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் பார்த்தா திருவண்ணாமலை லட்சக்கணக்கான பேர் சேர்றான், திருப்பூரோடு லட்சக்கணக்கான பேர் சேர்றான். இதெல்லாம் விளம்பர யுக்தியான காலம். அப்படிதான் இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறான், 3 மணி 12 மணிக்கு கரூருக்கு வர வேண்டிய விஜய்க்கு இந்த புதிய தலைமுறை பாலிமரில் கிளம்பிட்டார், டீ சாப்பிடுகிறார், உட்காருகிறார், எச்சி முழுகுகிறார், கண் முழிச்சு பார்க்குறார், சிரிக்கிறார், லைட்டை போடுகிறார், லைட்டை ஆஃப் பண்ணுகிறார். அப்படியே போட்டால் உன்னை பார்க்குறதுக்கு கூட்டம் ஏறுமே ஏறாதான்? நம்மளும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோமே. போட்டுக்கிட்டே இருக்கான். போடக்கூடாது. இப்போ 41 பேரை கொண்டுட்டீங்க. முந்தின நாளே படுத்துடுறாங்க அந்த ஊரில் போய். ஆமாம், 12 மணிக்கே படுத்துடுறாங்க. என் பொண்டாட்டி வந்து விஜய் தான் விரும்புவான்னு சொல்லிட்டேன் ஒரு ரசிகர். அவன் சொல்கிறேன், என் புருஷனை விட நான் விஜய் தான் விரும்புகிறேன், நல்லா விரும்புகிறேன். அப்படி தான் நான் படம் எடுத்திருக்கேன். புரட்சி தலைவர் மாதிரி, கலைவாணர் மாதிரி, KR ராமசாமி படமாக ஒரு படத்துலலாம் பொண்டாட்டி அக்ரிமெண்ட் 1 வருஷத்துக்கு. இப்படி படம். இவன் நாட்டுக்கு மாஸ்டர். என்ன மாஸ்டரு? தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, ப்ரௌன் சூர் அடிக்கிறது. அப்புறம் திருந்து வரான். தண்ணி அடிப்பாரான், மாஸ்டரான். இப்படி ஒரு கேவலப்பட்டவன் இவனை நீங்கள் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், தம்பி இல்லாமையும் போகிறவங்கெல்லாம் போய் ரசிக்க, அழகை பார்க்கலாம். அதுக்காக உயிரை விடலாமா? விலை மதிக்க முடியாத உயிரிழந்துட்டீங்களே. செந்தில் பாலன் என்ன கேட்குறாங்க, சிஎம் எப்படி வந்தார்? சிஎம் வராட்டி என்ன செஞ்சுருப்பீங்க? ஏன் வரல? இவ்வளோ பெரிய இதெல்லாம் உங்கள் கேள்வி இல்லை. 7 மணி நேரம் ஏன் காலதாமதமாக வந்தான் விஜய்ன்றதை எவனும் கேட்க மாட்டேன்றீங்க. அதை அவனை ஒத்துக்கிற மாட்டேன்றான். அவனை ஒத்துக்கிறனும்ல. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். நேற்று ஒரு காணொலி. 4 நாள் கழித்து நல்லா மேக்கப் போட்டு பவுடர் அடித்து, சிஎம் சார் என்னைய வேண்டாம் நீங்கள் பழி வாங்குங்க. இல்லை, நீ ஒரு ஆளாடா திராவிட இயக்கத்துக்கு, திமுகவுக்கு 1/2 நூற்றாண்டு காலம் பிழைப்புக்காக உல்லாசபுரியிலே பல நடிகர்கள் கூத்தடித்து விட்டு 1/2 நூற்றாண்டு காலம் வருமானத்தை பல கோடி ரூபாயை எங்கள் ஏழை எளிய மக்களுடைய டிக்கெட்டு படத்தை வச்சு கோடான கோடியை சம்பாரிச்சிட்டு 1/2 நூற்றாண்டு காலம் சொர்க்கபுரியில் வாழ்ந்துட்டு இப்போ நீ எட்டி பார்க்குற தமிழ்நாடு. நீ பிறக்காதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சியை சந்திச்சவரா தளபதி ஸ்டாலின். 72 வயசு 73 வயசுல நள்ளிருள் அங்கே வந்து நிற்கிறாரு. ஓர்நிலை பார்த்தோம்ல, வீராதி வீரனை திருச்சி விமானத்தை தைரியத்தை பார்த்தோம்ல. இந்த ரசிகர்ல புறம் சொல்கிறேன், அப்படியே படத்தில் தூக்கி எறிவார், காப்பாற்றுவார். வந்தாரா? அவர் பிரச்சார வேனில் இருக்கும்போது அவரே கூப்பிட்றாரு, ஆம்புலன்ஸ் வா தூக்கிட்டு போ சொல்லிட்டான். அந்த ஒரு குழந்தைய காணவில்லைன்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒரு திருட்டு நாயி போறான் பாருங்க, அவன் காதில் சொல்லிட்டான், சுற்றி விழுந்து கிடக்குறாங்கடா. அப்படியா? 7 மணி நேரம் ஆச்சு. அவன் நாமக்கல்லேருந்து அந்த அந்த பவனி வரும்போது போகும்போது 40 நிமிஷம் திருட்டு போய் மாதிரி ஓடி போயிட்டான். ஓடிட்டு பனையூரில் போய் படுத்துட்டு ஹேமா மாலினி வந்ததுக்கு பின்னாடி, குருமூர்த்திகிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு பின்னாடி, உனக்கு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை சப்போர்ட்டாக பேசுறதுக்கு பின்னாடி, நீ இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஏன் போன? அவர் போனது தப்புப்பா. நான் இப்போ என்ன சொல்லி, அவர் போனது தப்பு, நீயே ஓடுன. அவர் போனது தப்புன்னு வச்சுக்கிடுவான். சிஎம் வந்தது தப்பு. அப்போ அங்கே யார் காப்பாற்றுறது? தமிழ்நாட்டில் நல்லது நடந்தாலும் திராவிட இயக்கம் நிற்கும்டா. எவனுக்காவது கெடுதல் நடந்தாலும் அவன் வீட்டுக்கு ஆறுதலுக்கு நிற்கிறது திராவிட இயக்கம் தானே. திராவிட இயக்கத்தை விட்டா, திமுக விட்டா, எங்களை போட்டு விட்டா யாரா நாதி இருக்கா? மானங்கிட்ட நாயில. இன்னைக்கு வரைக்கும் உன்னை நம்பி வந்தானே ஒருத்தர், மனைவியும் கூப்பிட்டுட்டு மகளையும் கூப்பிட்டுக்கிட்டு, மகன் இறந்துருக்கான் 1 மாதத்துக்கு முன்னாடி தான். ஆனால் வந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் மனைவியை கண்ணு முன்னாடி இழந்துட்டான், மகளை கண்ணு முன்னாடி இழந்துட்டான். அவனுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு தாவேக்கான்ற தற்கூரி கட்சி தலைவனோ ஒரு தொண்டனா இருக்கீங்களாடா? போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குற இந்த வக்கீல்களை கேட்குறேன். நீதிபதி வீட்டில் போய் நிற்கிறேன்னாங்க, தளபதிக்காக, இந்த கிறுக்கு பயலுக்காக, முட்டா பயலுக்காக, பைத்தியக்காரன் விஜய்க்காக
மனைவி இழந்து, மகளை இழந்து, பச்சிலம் குழந்தைகள் இழந்து, தாய் இழந்து, தந்தை இழந்து நிற்கிறாங்களே, அந்த குடும்பத்துக்கு கண்ணீரை துடைத்து விட்டது திமுகவா, முதலமைச்சர் ஸ்டாலினா, செந்தில் பாலாஜியா, முஸ்லி ஆனந்தா, விளக்கமாறா, ஆலவர்ஜுனா, எந்த நாயுடா? தமிழ்நாட்டை இன்னைக்கு அரணாக மக்களுக்கு கேடயமா இருக்கு திமுக விட்டா யார் வந்தா? நீ எங்க ஓடுன? எதுக்கு ஓடுன? அதை விட கேள்றா மானங்கட்டு நாய். சவுக்கு சங்கர் ஒரு ஃப்ராடுக்கார பையன், பித்தலாட்டக்கார போய் காலையில் போடுறான் பேட்டி. அவங்க மனைவி ஒரு இன்னொருத்தி உட்காந்து பேசுகிறாங்க. காலையில் அன்னைக்கு போடுறான். என்ன போடுறான்? செந்தில் பாலாஜி அவர் தரங்கட்ட ஆள் கிடையாது, இப்படிலாம் அவர் மேலாம் பழி சொல்லக்கூடாது இருக்கு. அவன் காலையில் போட்டிருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறான்? திமுக அவ்வளவு மலிவான முறையிலலாம் இந்த மாதிரிலாம் கொடுமையெல்லாம் பண்ணிலாம் அரசியல் பண்ண மாட்டாங்க. செந்தில் பாலாஜி எதுவும் பணங்கனா கொடுப்பான்னு எதிர்பார்த்துருப்பான் பொழுது. இல்லாட்டி இங்கிட்டு திமுக பக்கம் இருந்து பணங்கனா வரும்னு எதிர்பார்த்துருப்பான் பொழுது. வரல. ஆதவர்ஜுனா பணத்தை கொடுத்து விட்டேன். 12 மணிக்கு போடுறான் இதே வை. 10 மணிக்கு இது போடுறாங்க, 12 மணிக்கு திரும்ப பேசுகிறாங்க. செந்தில் பாலாஜி மேலேயும் சந்தேகம் இருக்கு. காலையில் சொல்கிறான் செந்தில், 10 மணிக்கு சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அவ்வளோ மலிவான ஆள் கிடையாது, இவ்வளவு கேவலமான ஆள்லாம் இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. திமுக அவ்வளோ மட்டகரகமான மக்கள் உயிரை கொண்டு விட்டு அரசியல் அதிகாரத்துக்கு பண்ணாது. உண்மைதான். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஏன் இந்த தேர்தலில் திமுக ஒரே நட்டமாக போதா? உங்களுக்கு தான் நட்டம், மக்களுக்கு தான் நட்டம். திமுக கட்சி ஆரம்பித்ததே ஆட்சிக்கு வர்றதுக்காகவா? அதனால இப்படி ஒரு மலிவான கேவலமான விளம்பரங்களை தெரிஞ்சு திமுக போய் இந்த கண்ணீரை விஜய் கட்சிக்காரர் யாராவது இறந்தவன் நீங்க பாருங்க, இறந்தவன் யாராவது விஜய் கட்சி தாவேக நிர்வாகி இறந்திருக்கானா? இந்த 41 பேரும் அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கக்கூடிய கட்சி தாவேக கட்சி. தாவேக கட்சியை தடை பண்ணணும். செந்தில் பாலாஜி பேச்சு வரவேற்கிறேன். இந்த தற்கூரிகளின் தலைவன் விஜய கைது பண்ணுறதை விட கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார மருத்துவமனையில் அவனை மன பரிசோதனை செய்ய வேண்டும். அவ்வளோ பெரிய மோசமான ஸ்டாட்டிஸ்ட். சிரிச்சுட்டே இருக்கான். அவன் பாருங்க, லைட் ஆஃப் பண்ணுறான், சிரிக்கிறான். அவன் போகிற வேனில் 2 பேர் விழுந்து செத்து கிடக்கான். போயிட்டே இருக்குங்க. மரணத்தின் பிடியில், மரணத்தினுடைய பிணத்தில் தான் ஆட்சி அதிகாரத்தை உட்காருவது பாஜகவின் வேலை. ஏண்டா குஜராத்தில் இறந்தாங்களே குழு போட்டீங்களா? கும்பமேளால இருந்தாங்களே குழு போட்டீங்களா? ஒன்றிய அரசு, பாஜக அரசு. மணிப்பூர்ல இருந்தானே குழு போட்டியாடா? இப்ப நேற்றுக்கு லடாக்ல, காஷ்மீர்ல கலவரம் இன்னைக்கு அடங்கல. ஊடுருவு போட்டிருக்க குழு போடு. ஏன்னா நாங்க தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இன்னைக்கு சதி பண்றது எவன் நல்லா திமுகவுக்கு வேலை பார்க்குறானோ அவனை குறி வைக்கிறது. நாங்கள் சந்திப்போம், திராவிட இயக்கத்துக்கு கை கொடுப்போம். செந்தில் பாலாஜியுடைய நேர்மை இந்த விஷயம் அவங்கள வழக்கு போட்டு தப்பு தான் தண்டி. ஆனால் ஒரு செயல் வீரர், அந்த செயல் வீரர் நடவடிக்கையை எங்களை போன்ற திராவிட இயக்கத்துக்கார பெரியார் தொண்டனுக்கு தெரியும். யாரை நீ குறி வைக்கிறேன்? திமுகவுக்கு ஆதரவாக கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை முடக்குவதற்காக விஜய் என்ற தற்கூரியை வச்சு, விஜய் என்ற பைத்தியக்காரனை வச்சு நீ முடக்கம் நினைச்சா நடக்காது. எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.